ஹலோ வீவர்ஸ், சிறகடிக்க ஆசை பிரம்மு மீனாக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த பணத்தை நல்லபடியாக முத்து கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வராங்க. அப்புறம் விசாரிக்கும் போது எல்லாத்துக்கும் காரணம் சிந்தாமணின்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் முத்து போயிட்டு சிந்தாமணி கிட்ட பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இங்கே பார், எதுக்காக தேவையில்லாத என்னுடைய ஒய்ஃப் கிட்ட இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான்றாங்க. உன் வேலை என்னவோ அதை மட்டும் பார்க்க மாட்டியா, அதை விட்டுட்டு சும்மா அனாவசியமாக இது மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டும் பார்த்துக்கோன்றாங்க. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எப்போ பார்த்தாலும் மீனா கிட்ட பிரச்சனை பண்ணுறேன். நாங்கள் இது மாதிரி விஷயம் பண்ணுறதெல்லாம் முன்கூட்டியே உனக்கு யார் சொல்கிறது, ஒழுங்காக சொல்லுன்றாங்க. எனக்கு யார் சொல்கிறாங்க, எனக்கு யாரும் சொல்கிறது இல்லைங்க. பார், ஒழுங்கு மரியாதையை உண்மையை சொல்லி. ஏன்னா உனக்கு யாரும் எல்லா விஷயத்தையுமே அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா அப்படின்றத சொல்லிட்டு முத்து கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார், நீ என்ன நினைச்சாலுமே சரி, கண்டிப்பாக என்னோட மீனா நல்லபடியாக பெரிய ஆளாக ஆக தான் போகிறா. அதை நீ பார்க்க தான் போகிறேன்றாங்க. உனக்கு யாரோ தகவல் சொல்கிறாங்க, யாருன்றதை சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறேன்னு முத்து சொல்லிட்டு போகிறாங்க. விஜயாவுக்கு கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி உங்கள் பையன் கண்டுபிடிச்சிட்டான், ஆனால் கேட்டான் இதுக்கு பின்னாடி யாரும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லி நான் சொல்கிறேன். ஐயோ, அதை மட்டும் சொல்லிடாதீங்க, அப்புறம் அவன் இருக்கான்ல என்னை சும்மா விட மாட்டான், என்னை ஒரு வழி பண்ணிடுவான்றாங்க. இல்லை நான் சொல்லலைன்றாங்க. ஆனால் அந்த மீனை எப்படியாச்சும் ஏதாச்சும் ஒரு விதத்தில் தப்பிச்சிடறான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. அதோட இந்த பிரம்மவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.